ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூம் எப்படி ஆன்லைனில் ஆஃப்லைனில் எடுக்கலாம்? இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருந்த 100 ரூம் புதுசாக ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அந்த ரூம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணணும், டிடிடியோடது திருமலாவில் அப்படின்னா 100 ரூம் குறிப்பாக நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும், குறைஞ்சது 2 பேருக்காவது புக் பண்ணியிருக்கணும். அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு 500 காஷன் டெபாசிட் பே பண்ணணும். 6 மணி நேரம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதன்படி இங்கே இப்போ எதிர்த்தாப்பில் நீங்கள் பார்க்குற ஏஆர்பி கவுண்டரில் அந்த 6 மணி நேர ஸ்லாட்குள்ளார ஸ்கேன் செய்திருக்கணும். லேட்டாக போனால் ரூம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் வரும். அதனால் அங்கேயே இருக்கணும். அந்த எஸ்எம்எஸ் வரலன்னா மறுபடியும் போய் அவங்கள்ட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அந்த கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷனுக்கு போய் நம்ம ஆதார், அந்த ரூம் புக் பண்ண பிரிண்ட் அவுட்டை கொடுத்தா நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கீ வாங்கிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கணும் 100 ரூம் அப்படின்னா இப்போ எதிர்த்தாப்பில் பார்க்குற சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு லெஃப்ட் சைட் வழியாக நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா ஏ கேட்டகரியில் 50 ரூம் 100 ரூமும், பி கேட்டகரியில் 1000 ரூமும் 1518 ஏசி ரூமும் இருக்கும். 5 மணிக்கு தினமும் ஆஃப்லைனில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் க்யூவில் நின்று அவங்க ஆதாரோட உள்ளே நுழையினோடனே கவுண்டர்கிட்ட போகிறப்போ நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. எத்தனை பேர் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏ கேட்டகரியில் இருக்கிற 50 ரூமோ 100 ரூமோ நமக்கு அலாட் பண்ணுவாங்க. நமக்கு 100 ரூம் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வேணால் பார்க்கலாம். பட் அப்போ என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆதார் பார்த்து நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்லிப் கொடுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார எஸ்எம்எஸ் வரும் எங்கே நமக்கு ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. 50 ரூம் அலாட் ஆகிருந்தால் சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு போகணும். மேப்போடு நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஸோ அங்கே போய் ரூபா கட்டிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் இருக்கும், யூபிஐ கார்டு பேமெண்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் கீ வாங்கிட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கணும். 100 ரூம் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூட ஆஃப்லைனில் ராம்பக்கிஜ் அலாட் ஆகிருந்தது. அந்த மாதிரி அலாட் ஆகிருக்குன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ரிசப்ஷனில் அந்த ஸ்லிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் கீ நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நாள் ஜென்ரலாக நம்ம ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு அலாட் பண்ணுவாங்க ஆஸ் பர் ரூல். பட் 1 டே எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. சில டைம் கால் பண்ணி ரூம் வக்கேட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வக்கேட் பண்ணணும். ஒரு ரூமில் குறைஞ்சது 2 பேராச்சும் நம்ம தங்கணும். அதிகபட்சம் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். 7-8 பேர் கூட. ப்ராப்பராக நம்ம மறுபடியும் ரூம் வக்கேட் பண்ணணும். யார் பேரில் நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுக்கிறோமோ அவங்க மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து ரூம் வக்கேட் பண்ணால் தான் காஷன் டெபாசிட் நமக்கு ரிட்டன் ஆகும். யூபிஐயில் பே பண்ணால் 1 டேக்குள்ளார வந்துடுது. கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஆன்லைனில் தரிசன டிக்கெட்டும் 100 ரூமும் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஸ்லாட் 6 மணிலேருந்து 12 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 5 மணி போல் சாயந்தரம் ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ளே சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூம் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இங்கே ரிசப்ஷனில் ஃபோட்டோ எடுத்து ஆதார்லாம் காமிச்சு ரூம் பிரிண்ட் அவுட்லாம் கொடுத்து கீ போய் வாங்கிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அலாட் ஆகிருக்கிற இடத்துல போய் கீ வாங்கிக்கிட்டோம். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் ஒரு சில ரூமெல்லாம் ரொம்ப சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க. கரெக்டு தான். பட் இப்போ நிறைய ரூம்ஸ் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பழசு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வர வேண்டாம். நிறைய ரூம்ஸ் இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ரூம்ஸும் பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸ் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த தடவை எங்களுக்கு அலாட் ஆயிருந்தது ரீசண்டாக. அதாவது யாரும் ஸ்டே பண்ணாங்களா இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு புதுசாக ரெனோவேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரூம். ஜன்னல்லாம் இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. மெயின் டோர் மட்டும் அதே தான், டோர் அதே தான், ஆனால் ஃபுல்லாக பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்விட்ச் போர்ட்லாம் புதுசு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ, என்ன ரூம் அலாட்டாக இருக்குமோ, பேஸ்மெண்ட்டாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. 100 ரூபாய்க்கு சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் மேலே சீலிங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ரீசண்டாக சுவாமி படம் புதுசு, அதுக்கு கீழே வச்சுருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி புதுசாக ஒரு குட்டி டேபிள் வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு சில ரூமில் மேடை மாதிரி இருக்கும், சேர் இருக்கும். ஆனால் இப்போது இதில் மேடை மாதிரி இல்லை, ஒரு ரவுண்டு டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க.
அதை தாண்டி பாத்ரூம் போனால் செப்பரேட் பாத்ரூம், அதாவது டாய்லெட் தனியாக பாத்ரூம் தனியாக. லைட்டெல்லாம் புதுசு போட்டிருக்காங்க, ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. லைட்டு கூட டைல்ஸ் ஃபுல்லாக புதுசு. அந்த கலர் காம்பினேஷன் கூட டைல்ஸில் செம்மையாக இருக்குது. ஹாலில் 2 லைட்டு, ஃபேன் மட்டும் பழசு. கதவு வந்து பழசு தான், ஆனால் பெயிண்ட் ஒர்க்லாம் ரிப்பேர் ஒர்க்லாம் பார்த்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஜன்னல் கண்ணாடி கூட புதுசு. பாத்ரூமில் இருக்கிற அந்த ஜன்னலில் கண்ணாடி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கிளாஸ் கூட மாற்றிருக்காங்க. பைப்பெல்லாம் கூட புதுசு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வாட்டர் ஹீட்டரு ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா மார்க் பண்ணியிருக்கிறாங்க. வெந்நீர் வரத்துக்கு ரெட் கலர் மார்க் போட்டு, வெந்நீர் இல்லாத நார்மல் டேப்புக்கு நார்மலாக போட்டு, டைல் காம்பினேஷன் கலர் கூட நல்லா இருந்தது. அது வாஷ் பேசின் கூட புதுசாக என்னன்னு தெரில, ஏன்னா யூஸ் பண்ணாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த கதவெல்லாம் சரி செய்திருக்கிறாங்க. மேபி புதுசுன்னு நினைக்கிறேன். அந்த கதவு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, டாய்லெட் கூட கிளாசட் எல்லாம் புதுசு போல் இருக்குது. அந்த டேப் கூட புதுசு எல்லாமே. ஃப்ளோர் மேட் கூட புதுசு தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வரும்போது பார்த்தேன், ரக்கெல்லாம் புதுசாக வாங்கியிருந்துருப்பாங்க போல இருக்குது. அந்த ரக்கா என்னன்னு தெரில, ஆனால் ரக் எல்லாமே புதுசாக தான் இருந்தது. ஷர்ட்லாம் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி வால் ஹேங்கர். மேபி இந்த பெட்ஷீட்டெல்லாம் கூட புதுசாக என்னன்னு தெரியல, எனக்கு புதுசாக ஃபீல் ஆச்சு. யூஸ்டு மாதிரி எனக்கு தெரியல, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் டைல்ஸ் எல்லாம் பிராண்ட் நியூ, புதுசாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. டேபிள் புதுசாக இருந்தது, சுவாமி படம் அதெல்லாம் புதுசு. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இல்லை இது ஆக்சுவலாக. அண்ட் 100 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக ரூம், செம்மையாக இருக்குது. பெரிய ரூம் ஆக்சுவலாக. மேலே பெட்டில் ஒரு 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாராளமே படுத்துக்கலாம். கீழே 4-5 பேர் நல்லா ஃப்ரீயாக படுக்கலாம். டாய்லெட்டில் கூட எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்காங்க. நிறைய ரூம்ஸ் இப்போது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் மாற்றிருக்காங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் வெந்நீர் காமன் ஏரியாவில் போய் நம்ம பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை. இப்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ரூம் கூட, எக்ஸ்ட்ரா ரக்கு அதெல்லாம் கூட நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். தலகாணி 20 ரூபாய் அந்த மாதிரி. அடுத்து முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி வெளியில் ஜலப்பிரசாதமும் இருக்குது. இந்த மிஷினில் மாட்டின மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர், அதுவும் இருக்குது. சேரு, டேபிள், பெட்டு, புது கண்ணாடி, புது படம், சுவாமி படம், புது டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூம் சூப்பராக இருந்தது. கடையின்கள் கூட நிறையா இருக்கும். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட. ஓரளவுக்கு 5 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம். ரிட்டன் வர்றது தான் வேணாம். தரிசனம் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீ பஸ்ஸில் கூட சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் கூட இறங்கிக்கலாம். சில டைம் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸுக்கே பஸ் ஸ்டாப்பில் டிரைவர்கிட்ட சொன்னாங்கன்னா நிறுத்துகிறாங்க. இல்லைனா கொஞ்சம் தள்ளி சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இறங்கினா கூட சும்மா ஒரு 3 மினிட்ஸ் வாக் தான் இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு. வக்கேட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளாரே எங்களுக்கு பணம் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. காஷன் டெபாசிட். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கடைகளோட. அண்ட் இப்போ நிறைய ரூம்ஸ் இப்போது ரெனோவேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஸ்டே பண்ணது புதுசு ரூமு. பஸ் ஸ்டாண்டெல்லாம் கூட நடந்து போகக்கூடிய தூரம்தான். அண்ட் ரூம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்போ 2 மணி நேரத்துலேயே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க ஒரு சப்ஸ்கிரைபர். பண்ணலாம். அப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்போ, ஜென்ரலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதே ரிசப்ஷனுக்கு போய் யார் ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுத்தோமோ அவங்க மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து ரூம் கொடுக்கணும். இன்னொரு சிஸ்டர் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப முடியோடு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் முடிக்காணிக்கை கொடுத்ததுக்கப்புறம் மொட்டையாக இருக்கும், அப்போ அந்த சென்ஸ் ஆகுமா ஃபோட்டோவில் அப்படின்னா அந்த மாதிரி தான் நாங்களும் இப்போ ரிட்டன் கொடுத்தோம். சென்ஸ் ஆகுது. நீங்கள் வேணால் ரிசப்ஷனில் ஃபோட்டோ எடுக்கிறப்பவே நாங்கள் மொட்டை அடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அவங்க அந்த முடி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. மொட்டை அடித்தாலுமே நம்ம ரிட்டன் கொடுக்கலாம். நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட சொல்கிறேன்.
கோயில் கோபுரத்துக்கு இன்னும் கிட்ட இருக்கக்கூடிய ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ், வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், 50 ரூபாய் ரூம், கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ரூம்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூம்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸில் எது பிடிக்கும் ரொம்ப அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். நிறைய ரூம்ஸ் இப்போது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றினா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரூம் எப்படி எடுக்கிறது, 100 பார் ரூம் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் எப்படி இருக்கும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் தெரியும். தேங்க்யூ.